பூஞ்சோலை மாணவர்கள் அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு 12ஆம் வகுப்பு அரசியல் அறிவியல்ல புத்தக பின்னாடி இருக்கக்கூடிய முக்கியமான கலைச்சொற்கள் நம்ம ஃபுல்லா பாத்துடலாம். இதுல இருந்து தான் கேக்குறாங்க. நம்ம அதாவது ஹை ஸ்டாண்டர்ட் புக்ஸ்ல இருக்கக்கூடிய அந்த கலைச்சொற்களை நம்ம கொஞ்சம் தெளிவா பார்த்து வச்சுக்கணும். ஃபர்ஸ்ட் பாருங்க, அக்வைர்டு டெரிட்டரிஸ் அப்படின்னா வாங்கிய பிரதேசங்கள். அக்வைர்டு அப்படின்னாவே நம்ம வாங்குறதுன்னு அர்த்தம், சரிங்களா? அந்த அக்வைர்டு ப்ரொக்ரூட்மெண்ட் அதெல்லாம் கொள்முதல்னு சொல்லுவாங்க. ப்ரொக்ரூட்மெண்ட் இது அக்வைர்டு டெரிட்டரிஸ் அப்படின்னா வாங்கிய பிரதேசங்கள். அடுத்து அட்மினிஸ்ட்ரேட்டிவ் ரிஃபார்ம்ஸ் கமிஷன், நிர்வாக சீர்திருத்த ஆணையம். இது அப்படியே நேரதான் டிரான்ஸ்லேஷன் இருக்கு. அடுத்தது அட்மினிஸ்ட்ரேட்டிவ் ரெஃபார்ம் அப்படின்னா நிர்வாக சீர்திருத்தங்கள், ரெஃபார்ம்ஸ். அடுத்து ஆல் இந்தியா சர்வீசஸ், அகில இந்திய பணிகள்னு கொடுத்திருக்காங்க. நமக்கு அனைத்து இந்திய பணிகள்னாலும் சரிதான், சரிங்களா? அடுத்து அம்னிஸ்டி இன்டர்நேஷனல், சர்வதேச பொது மன்னிப்பு சபை. வித்தியாசமா இருக்கு பாருங்க, இதை நோட் பண்ணிக்கங்க, சரிங்களா? அம்னிஸ்டி இன்டர்நேஷனல் அப்படின்னா சர்வதேச பொது மன்னிப்பு சபை. சபை, சரிங்களா? சாரிப்பா, சபை. அடுத்து அர்த்த சாஸ்திரம், ஆரியன்ஸ் ஆரியர்கள், ஏசியன் டெவலப்மெண்ட் பேங்க், ஆசிய வளர்ச்சி வங்கி. அடுத்து ஏசியன் இன்வெஸ்ட்மெண்ட் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் பேங்க் அப்படின்னா இன்வெஸ்ட்மெண்ட்னா முதலீடு, அப்ப ஆசிய முதலீடு மற்றும் கட்டமைப்பு வங்கி அப்படி நம்ம படிச்சுக்கணும், சரிங்களா? ஆசிய முதலீடு மற்றும் கட்டமைப்பு வங்கி, ஏசியன் இன்வெஸ்ட்மெண்ட் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் பேங்க். அடுத்து பெல்லாட், வாக்குச்சீட்டுப்பா, சரிங்களா? பெல்லாட் அப்படின்றது வாக்குச்சீட்டு. அடுத்து பார்பரிசம், நாகரீகமற்ற நிலை, சரிங்களா? இது கொஞ்சம் வித்தியாசமா இருக்கும், ஞாபகம் வச்சுக்கோங்க. பார்பரிசம் அப்படின்னா நாகரீகமற்ற நிலை. பை கேமரலிசம், ஈரவை சட்டமன்ற முறை, சரிங்களா? இது வித்தியாசமா இருக்கும் பாருங்க, கேமரான்னு வர்ற மாதிரி இருக்கும், ஆனா சட்டமன்ற முறை, சரிங்களா? பை கேமரலிசம் அப்படின்னா ஈரவை சட்டமன்ற முறை. அடுத்து பை கேமரல் லெஜிஸ்லேச்சர், ஈரவை சட்டமன்றம், சரிங்களா? கேமரலிசம்னா சட்டமன்ற முறை, பை கேமரல் லெஜிஸ்லேச்சர்னா ஈரவை சட்டமன்றம். அடுத்து பாய்காட், புறக்கணிப்பு. இது நம்மளுக்கு தெரியும், பாய்காட் பண்ணுங்கன்னு அப்படின்னு சொல்லுவோம்ல, புறக்கணிங்கன்னு அர்த்தம். அடுத்து பட்ஜெட், வரவு செலவு திட்டம். அடுத்து இது பாருங்க, அதாவது பியூரோக்ரசி, சரிங்களா? அது பேரு பியூரோக்ரசி, சரிங்களா? BUREAU, பியூரோ, அதாவது இந்த சென்ட்ரல் பியூரோ ஆஃப் இன்வெஸ்டிகேஷன் அப்படின்னு சொல்லுவாங்களா, CBI, அந்த பியூரோ தான், சரிங்களா? பியூரோக்ரசி அப்படின்னா அதிகாரத்துவம் இல்ல ஆட்சி பணியர். அடுத்து பிசினஸ் அட்வைசரி கமிட்டி, தொழில் ஆலோசனை குழு. கேபினட், அமைச்சரவை. கேபிட்டலிசம், முதலாளித்துவம், சரிங்களா? அதாவது கேபிட்டல் அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. கேபிட்டல்னா நம்ம போடுற இன்வெஸ்ட்மெண்ட்ப்பா, இன்வெஸ்ட்மெண்ட் கேபிட்டல்னு சொல்லுவோம்ல, அப்ப முதலாளி தானே இன்வெஸ்ட்மெண்ட் போடுவாங்க, சரிங்களா? ரைட், அப்ப கேபிட்டலிசம் முதலாளித்துவம். சிட்டிசன், குடிமகன். அடுத்து கோஆபரேட்டிவ் ஃபெடரலிசம், கோஆபரேட்டிவ்னா கூட்டுறவு, ஃபெடரலிசம்னா கூட்டாட்சி, அப்ப கூட்டுறவு கூட்டாட்சி. அடுத்து கலெக்டிவ் ரெஸ்பான்சிபிலிட்டி, கூட்டு பொறுப்பு. அடுத்து காலிகேட் எக்ஸிகியூட்டிவ் அப்படின்னா கூட்டு செயலாட்சி, சரிங்களா? காலிகேட் எக்ஸிகியூட்டிவ் அப்படின்னா கூட்டு செயலாட்சி. அடுத்து காலனியல் ரெஜிம், காலனித்துவ ஆட்சிப்பா, வித்தியாசமா இருக்கும், ஞாபகம் வச்சுக்கோங்க. காலனியல் ரெஜிம் அப்படின்னா காலனித்துவ ஆட்சி. அடுத்து கமிட்டி ஆஃப் பிரிவிலேஜஸ், உரிமைகள் குழு, சரிங்களா? அதாவது பிரிவிலேஜ் அப்படின்னா உரிமைன்னு அர்த்தம், சரிங்களா? பிரிவிலேஜ்னா உரிமை, அப்ப கமிட்டி ஆஃப் பிரிவிலேஜ் அப்படின்றது உரிமைகள் குழு. கமிட்டி ஆன் டெலிகேட்டட் லெஜிஸ்லேச்சர் அப்படின்னா அதாவது ஒப்படைப்பு சட்டம் இயற்றுதலுக்கான குழு, சரிங்களா? கமிட்டி ஆன் டெலிகேட்டட் லெஜிஸ்லேஷன், ஒப்படைப்பு சட்டம் இயற்றுதலுக்கான குழு. சரி, கமிட்டி ஆன் எஸ்டிமேட்ஸ் அப்படின்னா மதிப்பீட்டு குழுப்பா, ஞாபகம் வச்சுக்கோங்க. எஸ்டிமேட்னாவே மதிப்பீடு தானே நம்மளுக்கு, அப்ப கமிட்டி ஆன் எஸ்டிமேட்ஸ் அப்படின்னா மதிப்பீட்டு குழு. அடுத்து கமிட்டி ஆன் பப்ளிக் அக்கவுண்ட்ஸ், பொது கணக்கு குழு, சரிங்களா? பப்ளிக் அக்கவுண்ட்னாவே நம்மளுக்கு பொது கணக்கு தான், அப்ப கமிட்டி ஆன் பப்ளிக் அக்கவுண்ட்ஸ்ன்றது பொது கணக்கு குழு. அடுத்து கமிட்டி ஆன் பப்ளிக் அண்டர்டேக்கிங்ஸ் அப்படின்னா பொதுத்துறை நிறுவனங்களுக்கான குழு, அதுதான் என்னன்னா கமிட்டி ஆன் பப்ளிக் அண்டர்டேக்கிங்ஸ். அடுத்து கமிட்டி ஆன் ரூல்ஸ் அப்படின்னா விதிமுறைகளுக்கான குழு, சரிங்களா? இதுல ஸ்பெல்லிங் மிஸ்டேக்கா இருக்கு, பாத்துக்கோங்க. கமிட்டி ஆன் ரூல்ஸ் அப்படின்றது விதிமுறைகளுக்கான குழு. அடுத்து கமிட்டி ஸ்டேஜ், குழு நிலை, சரிங்களா? அப்ப பாருங்க, இந்த கமிட்டிலே எத்தனை வந்திருக்கு பாருங்க. இந்த கமிட்டியை ஞாபகம் வச்சுக்கணும். எஸ்டிமேட்னா மதிப்பீடு, பப்ளிக் அக்கவுண்ட்ஸ்னா பொது கணக்கு,
பப்ளிக் அண்டர்டேக்கிங்னா பொதுத்துறை நிறுவனங்கள். அடுத்து கமிட்டி ஆன் ரூல்ஸ் அப்படின்னா விதிமுறைகளுக்கான குழு. கமிட்டி ஆன் ஸ்டேஜ்னா குழு நிலை. இது மட்டும் கொஞ்சம் டிஃப்ரெண்டா இருக்கும். கமிட்டி ஆன் ஸ்டேஜ் அப்படின்றது என்னன்னா குழு நிலை. சரிங்களா? இப்போ இதுல வித்தியாசமா நம்ம என்னென்ன பார்த்தோம் அதை மட்டும் கொஞ்சம் ஞாபகம் வச்சுக்கிறோம். அட்மினிஸ்ட்ரேட்டிவ் ரெஃபார்ம்ஸ் கமிஷனா நிர்வாக சீர்திருத்த ஆணையம், அட்மினிஸ்ட்ரேட்டிவ் ரெஃபார்ம்ஸ்னா நிர்வாக சீர்திருத்தங்கள். அடுத்து அம்னிஸ்டி இன்டர்நேஷனல் வித்தியாசமா பார்த்தோமா, பொது மன்னிப்பு சபை. சரிங்களா? அடுத்து பார்பரிசம் நாகரிகமற்ற நிலை. சரிங்களா? பார்பரிசம்னா நாகரிகமற்ற நிலை. பை கேமரலிசம்னா ஈரவை சட்டமன்ற முறை. அடுத்து இந்த வார்த்தை வித்தியாசமான வார்த்தை, பியூரோக்ரசி. பியூரோக்ரசி அப்படின்னா அதிகாரத்துவம் ஆட்சி பணியர், பியூரோக்ரசி. கேபினட் அமைச்சரவை, கேபிட்டலிசம் முதலாளித்துவம். காலனில் ரெஜிம். சரிங்களா? காலனித்துவ ஆட்சி, காலனில் ரெஜிம் காலனித்துவ ஆட்சி. கமிட்டி ஆன் பிரிவிலேஜஸ் அப்படின்னா உரிமைகள் குழு. அப்ப பிரிவிலேஜ் அப்படின்னா உரிமை. அப்ப இந்த கொஞ்சம் தனித்தனியா நம்ம படிச்சுக்கிட்டோம்னா வேற எதுவும் கலைச்சொற்கள் கேட்டாலும் நம்ம இந்த இதை நம்ம புரிஞ்சு எழுதிக்கலாம். சரிங்களா? அடுத்து கமிட்டிஸை பத்தி வரிசையா பார்த்தோம். அது ஃபுல்லா முடிஞ்சு. கமிட்டி ஆன் ஸ்டேஜ்னா குழு நிலை. சோ இது ஒரு பார்ட் முடிஞ்சது இருக்குப்பா. அடுத்த பார்ட் அடுத்து பதிவேற்றோம். சரிங்களா? நன்றி.